வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 37. சித்ரா தேவிக்கு சிறை. சித்ராவின் சீற்றத்தை பற்றியோ, தம்பியை காட்டிக் கொடுத்ததால் அவளுக்கு தன்மேல் ஆயுள் பூராவும் ஏற்படக்கூடிய வெறுப்பை பற்றியோ ராகுலன் சிறிதும் கவலைப்படவே இல்லை. அற்பமான மனிதன் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் தான் தப்பும் வழியை பார்ப்பானே ஒழிய தன் நடவடிக்கைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி கவலைப்படவே மாட்டான். அந்த வர்க்கத்தை சேர்ந்த ராகுலனும் தோரமானாவிடமிருந்து தப்ப யாரை வேண்டுமானாலும் பழி கொடுக்க தயாராயிருந்தான். ஆகையால் தன்மேல் சீரிய சித்ராவை ஏறெடுத்து பார்த்து, அஜிச்சந்திரன் என் மேல் பயங்கரமான குற்றத்தை சுமத்தும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? தம்பி இருக்கும் இடத்தை சேனாதிபதி அவர்களிடம் சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை. நம்முடைய எதிரிகள் வகுப்பை சேர்ந்தவனும் ஹீனர்களை ஒழிக்க கங்கணம் கட்டி கொண்டிருப்பவனுமான குப்தமன்னனின் உளவாளியிடம் நம்பிக்கை வைப்பதை விட நமது ஜாதியைச் சேர்ந்த சேனாதிபதி தோரமானாவிடம் நம்பிக்கை வைப்பது நல்லதல்லவா? நன்றாக யோசித்துப்பார் என்றான். எரிகிற கொள்ளியை ஏறத் தள்ளுவது போல் இருந்தது சித்ராவுக்கு. சுட்டு பொசுக்கிவிடும் விழிகளால் அவனை பார்த்தாள். அவன் முகத்தில் இருந்த பயமும் அவன் அல்ப உயிரை காப்பாற்றிக் கொள்ள தன்னுடைய தம்பியை பழிகொடுக்க வந்த அவன் தன்மையையும் பார்த்த சித்ரா தேவியின் உள்ளத்தில் கோபம் மறைந்து இகழ்ச்சி வேரூன்றி நின்றது. இகழ்ச்சி ஊன்றியது போல் அவள் உள்ளத்தின் உணர்ச்சி வெறுப்புக்கும் நகைப்புக்கும் இடம் கொடுத்தது. தங்களுக்கு சேனாதிபதி அவர்களிடம் எத்தனை நாளாக இவ்வளவு அபரிமித நம்பிக்கை ஏற்பட்டது? அவ்வளவு நம்பிக்கையுள்ள நீங்கள் மலைவாசலில் எங்கள் மாளிகை எரிக்கப்பட்டதும் நேராக சேனாதிபதி அவர்களிடம் வராமல் எதற்காக நமது வகுப்பினரின் விரோதியான குப்த மன்னரிடம் ஓடினீர்கள் என்று கேட்டு சிறிது நகைக்கவும் செய்தாள். ராகுலன் பதில் சொல்ல தெரியாமல் விழித்தான். ஆனால் மெல்ல சமாளித்து கொண்டு, நானாக போகவில்லை, உன் தகப்பனார் தான் என்னை பலவந்தமாக அழைத்து சென்றார் என்றான் ராகுலன். முதலில் சித்ராவின் தம்பியை காட்டி கொடுத்துவிட்டு இப்பொழுது அவள் தகப்பன் மேலும் ராகுலன் பழி சுமத்துவதை பார்த்த தோரமான நகைத்தான். அதுவரை மௌனமாக இருந்த அஜிச்சந்திரன் கூட கழுக்கென்று சிரித்தான். அஜிச்சந்திரன் சிரிப்பு அந்த அறையிலிருந்த எல்லோரையும் சற்று நிதானிக்க வைத்தது. சேனாதிபதி முன்பாக வேவுக்காரன் என்று குற்றஞ்சாட்டப்பட்டு விசாரணையில் இருக்கும் அஜிச்சந்திரன் சிரித்தது பல்தேவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சித்ராவுக்கு அது அசந்தர்ப்பமாக பட்டது. தோரமானாவின் மனத்தில் சந்தேகத்தை கிளப்பியது. ராகுலனுக்கு பயத்தை விளைவித்தது. இப்படி ஒருமுறை சிரித்ததால் பல பேருடைய பல அபிப்பிராயங்களை குழப்பிவிட்ட அஜிச்சந்திரனை தோரமானா சற்று ஏற இறங்க பார்த்தான். அஜிச்சந்திரன் இதழ்களில் லேசான புன்முறுவல் காணப்பட்டது. சேனாதிபதி அவர்கள் மன்னிக்க வேண்டும். இவன் எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதேதோ உளறி தன் கழுத்துக்கு தூக்கு கயிற்றை சம்பாதித்துக் கொள்கிறானே என்பதை நினைத்தால்தான் சிரிப்பு வந்தது என்றான் அஜிச்சந்திரன். அறையில் இருந்த மற்றவர் கண்களும் அஜிச்சந்திரன் மேல் திரும்பின. அஜிச்சந்திரனின் பேச்சு ராகுலனின் பயத்தை அதிகமாக கிளறிவிடவே, சேனாதிபதி அவர்களே, இந்த அஜிச்சந்திரனை பேச விடாதீர்கள். இவன் உண்மையை எல்லாம் பொய்யாக திருப்பி விடுகிறான். நான் சொல்வதை நம்புங்கள். இவன் உண்மையில் உங்கள் விரோதி, வேவுக்காரன் என்று கூவினான். ராகுலா, சேனாதிபதிக்கு முன்பாக இரைச்சல் போடாதே. நீ எதை சொல்வதாயிருந்தாலும் அடக்கமாக சொல். ஒரு 2 விஷயங்களை தெளிவுபடுத்திவிட்டால் சேனாதிபதி அவர்களுக்கு உண்மையில் திடமான நம்பிக்கை ஏற்படும் என்றான் அஜிச்சந்திரன். எந்த விஷயங்களை தெளிவுபடுத்த சொல்கிறாய் என்று ஆக்ரோஷத்துடன் கேட்டான் ராகுலன். சித்ரா கேட்ட கேள்விக்கு நீ முதலில் பதில் சொல்ல வேண்டும். வில்லவர்கள் அடிலன் மாளிகையை கொளுத்தியதும் நீ நமது சேனாதிபதியிடம் வராமல் எதிரியிடம் நம்பிக்கை வைத்து குப்தராஜ்யத்திற்கு ஏன் ஓடினாய்? இரண்டாவதாக, குப்தராஜ்யத்துக்கு நீயும் அடிலனும் ஒன்றாகவே போயிருக்க. அடிலன் குப்தப்படை தலைவனாகவும் நீ ஆனந்த தேவியின் தூதனாகவும் மாறியதெப்படி? விளக்கமாக சொல் என்று அஜிச்சந்திரன் கேள்விகளை வீசினான். ராகுலனும் விடவில்லை. இந்த கேள்வியால் அஜிச்சந்திரன் சரியாக சிக்கிக்கொண்டதாக எண்ணி தைரியமாகவே பதில் சொன்னான். சேனாதிபதி அவர்கள் எங்கள் மாளிகையை கொளுத்த சொல்லியதாக நீதான் மலைவாசலில் எங்களுக்கு தகவல் கொடுத்தாய். உன்னை நம்பித்தான் நாங்கள் குப்தராஜ்யத்திற்கு ஓடினோம். அங்கு சிறையில் அடைக்கப்பட்ட என்னை ஆனந்த தேவியின் மகன் பூரகுப்தன் விடுவித்ததால் நான் அவர்களுக்கு தூதனானேன். அவன் பேச்சை கேட்க கேட்க அஜிச்சந்திரன் முகத்தில் சந்தோஷக்குறி அதிகமாக படர்ந்தது. ராகுலா, நீ சொல்வதை உண்மையென்றே வைத்துக்கொள்வோம். ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவில்லையே. நீயும் அடிலனும் குப்தராஜ்யத்துக்கு சேர்ந்தே போயிருக்கிறீர்கள். நீயோ அடிலனுக்கு மருமகனாக போகிறவன். அப்படி இருக்க குப்த மன்னன் உனக்கு சிறைவாசமும் உன் வருங்கால மாமனாருக்கு படைத்தலைமை பதவியையும் ஏன் அளித்தார் என்று கேட்டான். ராகுலன் மனத்தில் மீண்டும் பயம் அதிகரிக்க தொடங்கியது. பதில் சொல்லவோ வழியில்லை. நான் அடிலனை காட்டிக் கொடுக்க பார்த்தேன். அதற்காக குப்த மன்னர் என்னை சிறையில் அடைத்தார் என்றால் சித்ரா தேவியை மனம் புரிவது குதிரை கொம்பாகி விடுமே என்று நினைத்தான். மரணமில்லாவிட்டால் போதும் என்ற நினைப்பில் உண்மையை கக்கினான். சேனாதிபதி அவர்களே, அடிலன் முதலில் குப்த வீரர்களிடம் சிக்கவில்லை. என்னைத்தான் பிடித்து கொண்டு போனார்கள். நான் தங்கள் விரோதியான அடிலனை தொலைப்பதற்காக அவனை குப்த மன்னரிடம் காட்டிக் கொடுத்தேன்.
நான் தங்களுக்கு செய்திருக்கும் வேலையை சொல்லப்போனால் தங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்றான் ராகுலன். சேனாதிபதிக்கு மட்டுமா ராகுலா? எங்கள் எல்லோருக்குமே ஆச்சரியமாக இருக்கிறது. பெண்ணை கொடுக்கவிருந்த மாமனுடன் குப்த ராஜ்யத்திற்கு ஓடுகிறாய். அங்கு நீ தப்ப அவனை காட்டிக் கொடுக்கிறாய். ஆனால் குப்த மன்னர் உன் போன்ற அயோக்கியர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. ஆகியால் உன்னை சிறையில் அடைத்து ஜன்ம விரோதியான அடிலனை உபசரிக்கிறார். சிறையிலிருந்து தப்பிய நீ சேனாதிபதி அவர்களுக்கு ஓலை கொண்டு வருகிறாய். இப்பொழுது எங்களிடம் சிக்கிக்கொண்ட நீ இங்கு தப்புவதற்காக வருங்கால மைத்துனனை காட்டிக் கொடுக்க பார்க்கிறாய். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விட்டாய் ராகுலா. சேனாதிபதி அவர்கள் குப்த மன்னனுக்கு சிறிதும் தாராளத்தில் சளைத்தவர் அல்ல. அங்கு நீ காட்டிக் கொடுத்த அடிலனுக்கு பதவி அளித்து உன்னை குப்த மன்னன் சிறையில் அடைத்தது போல் இங்கு சித்ராதேவியின் தம்பிக்கு பதவி அளித்து உன்னை சேனாதிபதி அவர்கள் சிறையில் அடைக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? சித்ராவின் தம்பி நேர் எதிரியாக இருக்கலாம். ஆனால் நேர் எதிரியை நம்பலாம். உன்னை போல் சுயநலத்திற்காக எதையும் செய்யக்கூடியவனை யார் நம்புவார்கள் என்று கேட்டான். உபாத்தியாயன் சம்பாஷணையை ஏதேதோ மார்க்கத்தில் திருப்பி தன்னை அதல பாதாளத்தில் ஆழ்த்த பார்ப்பதை அறிந்த ராகுலன் என்ன சொல்வதென்று புரியாமல் வாயடைத்து நின்றான். மிக ஆபத்தான நிலைமையை தன் தம்பிக்கு அனுகூலமாக உபாத்தியாயன் திருப்புவதை அறிந்த சித்ரா நன்றி ததும்பும் கண்களால் அவனை பார்த்தாள். தோரமானா தீவிரமான யோசனையில் இருந்தான். உபாத்தியாயன் மீண்டும் பேசி அவன் யோசனையில் குறுக்கிட்டான். சேனாதிபதி அவர்களுக்கு நான் யோசனை சொல்ல வேண்டியதில்லை. இது மிகவும் எளிதான விஷயம். அடிலன் தங்களுக்கு பகிரங்க எதிரி. எதிரியின் மகள் தங்களிடம் சிக்கியிருக்கிறாள். அவளை கொண்டு அவள் தம்பியை பிடிப்பது சுலபம் என்று நினைக்கலாம். ஆனால் சித்ராவையும் அவள் தம்பியையும் நன்கு அறிந்த தாங்கள் அப்படி நினைக்க மாட்டீர்கள். சித்ரா தேவி இஷ்டப்படாவிட்டால் தம்பி இருக்கும் இடத்தை பற்றி அவளிடமிருந்து எந்த தகவலும் வராதென்பது தங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. ஆனால் யுத்த காலத்தில் ஹீன சாம்ராஜ்யம் உருவாகி வரும் சமயத்தில் ராகுலன் போன்ற சந்தர்ப்பவாதிகள் சாட்சியத்தை கொண்டு பெரிய முடிவுகளில் இறங்குவது மிகவும் அபாயம். சித்ராவின் தம்பியை நாம் சிறைப்பிடிப்பதாக வைத்துக்கொள்வோம். இது அடிலனுக்கு தெரிந்தால் உடனே மூலஸ்தானபுரத்தை தாக்கலாம். மூலஸ்தானபுரத்தின் சைன்ய பலம் தங்களுக்கு தெரியும். பல்தேவ் உள்பட எல்லோருமே கட்டுப்பாட்டுக்கு உட்படாத கொள்ளைக்காரர்கள். கண்மூடி கண் திறப்பதற்குள் மூலஸ்தானபுரம் எதிரிகள் வசமாகிவிடும். வைதஸ்தாவின் இக்கரையில் குப்த படைகள் ஊடுருவினால் இங்கு நீங்கள் எதிரியை சமாளிக்கும்படி இருக்கும். சாம்பல் நதியை தாண்டி நாகர்கள் பிரதேசத்தை வெட்டி மாளவத்தை ஆக்கிரமிக்க முடியவே முடியாது என்று உபாத்தியாயன் விளக்கினான். உபாத்தியாயன் சொல்வது பூராவும் உண்மை என்பதை தோரமான உணர்ந்தான். மூலஸ்தானபுரம் எதிரிகள் வசமாவது மிகவும் சுலபம். பிள்ளை பிடிக்கப்பட்ட செய்தியை அறிந்தால் அவசர குடுக்கியான அடிலன் உடனே மூலஸ்தானபுரத்தை தாக்கினாலும் தாக்கலாம். அந்த பிராந்தியத்தில் கடும் போர் மூண்டால் மாளவ படையெடுப்பு எப்படி நடத்துவது? எதிரியை இரு புறங்களில் சமாளிப்பது சுலபம் அல்லவே என யோசித்தான். ஆகவே உபாத்தியாயனை நோக்கி இப்போது என்ன செய்யலாம் என்று கேட்டான். இங்கு எதுவும் நடக்கவில்லை என்ற ஏமாற்றத்திலேயே அடிலனை வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அடிலன் தாக்குதலை நிதானமாக நடத்துவான். சித்ராவின் தம்பி சுதந்திரமாக உலாவுவதால் எந்த நஷ்டமும் இல்லை. ராகுலனை விடுவித்தால் அடிலன் நல்லெண்ணத்தை பெற்று சித்ராதேவியை பெற அவன் தங்களை காட்டிக் கொடுக்க அடிலனிடம் ஓடலாம் என்று பேசிக்கொண்டு போன உபாத்தியாயனின் பேச்சில் குறுக்கே ராகுலன் புகுந்து, சேனாதிபதி அவர்களே, இந்த அயோக்கியனை நம்பாதீர்கள். நான் தங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று கூவினான். தோரமான பார்த்த பார்வையில் ராகுலனின் கத்தல் அடங்கியது. உபாத்தியாயன் மேலும் சொன்னான், இருவரை நாம் காவலில் வைத்திருக்க வேண்டும். ஒன்று ராகுலன், இரண்டாவது சித்ராதேவி. சித்ரா அவனை உற்று பார்த்தாள். ஆனால் உபாத்தியாயன் தோரமானாவை பார்த்தே பதில் சொன்னான். சித்ராதேவி தம்பியிடம் போனால் இங்கிருக்கும் நிலைமையை பற்றி அவனுக்கு தகவல் கொடுக்கலாம். பிறகு இவள் தம்பி அடிலனுக்கு செய்தி அனுப்பலாம். மூலஸ்தான படை பலவீனமும் ராகுலன் அடிலனை பற்றி தகவல்களை உடைத்து விட்ட விஷயமும் நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு விட்டோம் என்ற விவரமும் அடிலனுக்கு தெரிந்தால் அவன் உடனே இந்த நகரத்தை தாக்கலாம். இதனால் ஹீனப்படைகளின் யுத்த நிலை பாதிக்கப்படும். ஆகவே இருவரையும் பாதுகாப்பில் வைக்க வேண்டும். ஆனால் ஒரு வேண்டுகோள், சித்ராதேவியிடம் பல்தேவ் ஏற்கனவே தவறாக நடந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய காவலில் மாத்திரம் வைக்காதீர்கள் என்றான் உபாத்தியாயன். ராகுலனை மாட்டி வைத்ததோடு உபாத்தியாயன் தன்னையும் சங்கடத்தில் மாட்டி வைக்க ஏற்பாடு செய்வதை கண்ட பல்தேவ் வெளவெளுத்து போனான். தோரமானாவை தவிர வேறொரு மனிதனாய் இருந்தால் இந்த நிலையில் என்ன செய்வதென்பதை அறியாமல் குழம்பி போயிருப்பான். ஆனால் தெளிவான புத்தியுள்ள தோரமானா வெகு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்தான். ராகுலனை சிறையில் அடைத்து வை. அவன் தப்பினால் நீ தூக்கிலாட வேண்டியிருக்கும் என்று பல்தேவுக்கு உத்தரவிட்டான். பெரிய கண்டத்திலிருந்து தப்பிய பல்தேவ் துரிதமாக ராகுலனை அறைக்கு வெளியே இழுத்து சென்றான். அவர்கள் சென்றதும், உபாத்தியாயரே, மூலஸ்தானபுரத்தை நான் நேரில் கவனித்துக் கொள்கிறேன். மலைவாசல் நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது. கபீசத்தில் உள்ள தலைவன் அந்த பிராந்தியத்தில் நுழைய ஏற்பாடு செய்வதாக கேள்விப்படுகிறேன். நீங்கள் மலைவாசலுக்கு சென்று அந்த ஆபத்தை சமாளியுங்கள். உங்கள் அபிப்பிராயப்படி சித்ராதேவியையும் காவலில் வைக்க வேண்டியதுதான். ஆனால் அவள் தப்பாமல் கவனிக்க உங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. உங்களிடம் அவளை ஒப்படைக்கிறேன். ஜாக்கிரதையாக காவல் புரியுங்கள் என்று பொன் முறுவலுடன் உத்தரவிட்டு வெளியே செல்ல ஆசனத்தை விட்டு எழுந்தான்.
உபாத்தியாயன் மூளை துரிதமாக வேலை செய்தது. அடிலன் பெண் மலைவாசலில், பிள்ளை மூலஸ்தானபுரத்தில், வருங்கால மாப்பிள்ளை சிறையில். சிறிது நேரத்தில் அடிலனிடம் பிணைக்கப்பட்ட பாத்திரங்களை எப்படி கத்தரித்து பாரதத்தின் பல மூலைகளில் விசிற விட்டான் தோரமானா. தவிர தானும் மலைவாசலில். இனி எந்த செய்தியை குப்தராஜ்யத்திற்கு அனுப்புவதானாலும் 1 மாதமாவது ஆகும். தன் உதவியின்றி குப்த படைகள் என்ன செய்யும்? இவற்றை சிந்திக்க சிந்திக்க குப்தராஜ்யத்தின் எதிர்காலத்தை பற்றிய சந்தேகம் உபாத்தியாயனை சூழ்ந்து கொண்டது. உபாத்தியாயனின் யோசனையை தோரமானாவின் சொற்கள் கலைத்தன. நான் வருகிறேன் உபாத்தியாயரே, உடனே மலைவாசலுக்கு கிளம்ப தயாராகுங்கள் என்று கூறிவிட்டு வெளியில் சென்றான் தோரமானா. அவன் சென்றதும் உபாத்தியாயனை அணுகிய சித்ராதேவி, உபாத்தியாயரே, சேனாதிபதி அவர்களின் உத்தரவுப்படி என்னை சிறை செய்யலாமே என்றாள். உபாத்தியாயன் அவளுக்கு வெகு அருகில் சென்று, சித்ரா, அந்த சிறை உனக்கு சம்மதந்தானே என்றான். அவன் கரங்கள் மென்மையாக துவண்டு நின்ற அவள் அழகிய உடலை சுற்றி சென்று தனக்காக இழுத்து அவளை சிறைப்படுத்தத் தொடங்கின.